வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம 6th சோஷியல் சமச்சீர் கல்வியில் டேர்ம் 3 யூனிட் 1 சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இன் ஏன்ஷியன்ட் தமிழகம் தி சங்கம் ஏஜ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசனோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சங்கம் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கான மெயின் சோர்ஸ், ஸோ ஏன்ஷியன்ட் டைம் பீரியடில் என்னென்ன சோர்ஸ் நமக்கு கிடச்சிச்சு, அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டியை பற்றி அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்குவோம். And then we also learn about the Moovendars. Moovendars means 3 great kings, that is Chera, Chola and Pandyas. So அவங்களுடைய டைம் பீரியடில் எப்படி இருந்துச்சு, எப்படி அவங்க ரூல் பண்ணாங்க, அண்ட் தென் மைனர் செஃப்டைன்ஸ் அவங்களுக்கு கீழே யார் யார் எந்தெந்த கிங்ஸ் இருந்தாங்க அப்படின்றத பார்த்துக்க போகிறோம். அண்ட் தென் இதில் ஆல்சோ வி ஆர் லேர்ன் அபவுட் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். ஸோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் இருந்துச்சு. அண்ட் தென் சோஷியோ எக்கனாமிக் கண்டிஷன் ஆஃப் தமிழகத்தில் அப்போ எப்படி இருந்துச்சு. அண்ட் தென் ஆல்சோ வி லேர்ன் அபவுட் தி கலபராஸ் பீரியட். ஸோ ஆஃப்டர் தி டிக்ளைன் ஆஃப் மூவேந்தர்ஸ் kingdom, the Calabras have started the next ruling. ஸோ அந்த கலபராஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பெருசாக எதுவும் கிடைக்கல, பட் அவங்கள பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அதை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சங்கம் ஏஜ். So the word Sangam refers to the association of poets who flourished under the royal patronage of the Pandya kings at Madurai. The poems composed by these poets are collectively known as Sangam literature. The period in which these poems were composed is called the Sangam age. ஸோ சங்கம் அப்படின்ற வேர்டு வந்து என்ன ரெஃபர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஸோ ஒரு குரூப் ஆஃப் பாய்ட்ஸ், ஸோ ஒன்றா இருக்கக்கூடிய அந்த ஒரு ராயல் பேட்ரனேஜ் அப்படின்னாக்கா நல்ல செல்வ செழிப்பான கிங்ஸோ இல்லை அதர் ஜமீன்தார்ஸோ அவங்களுடைய சப்போர்ட்டில் லிவ் பண்ணக்கூடிய பாய்ட்ஸ் அவங்கள தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்படி ராயல் பேட்ரனேஜ் யார் அந்த பாய்ட்ஸுக்கெலாம் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, மதுரையை சேர்ந்த பாண்டியா கிங் வந்து அந்த பாய்ட்ஸுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த டைம் பீரியடில் நிறைய போயம்ஸ் வந்து கம்போஸ் பாடினாங்க இந்த பாய்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. ஸோ இது எல்லாம் ஒன்றா சேர்த்து தான் சங்கம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பீரியடை, ஸோ எப்போ இந்த போயம்ஸ்லாம் ரைட் பண்ணாங்களோ அந்த பீரியடை வந்து சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து யார் கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆறுமுக நாவலர் அப்படின்றவரும், அண்ட் தென் யூவி சாமிநாத ஐயர், அண்ட் தென் தாமோதரன் பிள்ளை. ஸோ இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே அவங்க ஹேண்ட் ரிட்டனில் இருந்த இந்த போயம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கேதர் பண்ணி இதை வந்து தமிழ் கிளாசிக்ஸ் ஆன்ஷியன் தமிழ் டெக்ஸ்டில் இருந்து பாம் லீஃப், ஸோ பாம் லீஃபில் தான் வந்து ஓலைச்சுவடியில் எழுதியிருந்தாங்கல்ல, ஸோ அந்த போயம்ஸு அண்ட் தென் அங்கங்கே இருந்தது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக வந்து பப்ளிஷ் பண்ணது இவங்க 3 பேர் தான். ஆறுமுக நாவலர், யூவி சாமிநாத ஐயர், அண்ட் தென் தாமோதரன் பிள்ளை. ஸோ இல்லை ஜஃபானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ ஸ்ரீலங்காவில் ஜஃபானா அப்படின்ற பிளேஸை சேர்ந்தவர் ஆறுமுக நாவலர், அண்ட் தென் தாமோதரன் பிள்ளை, அண்ட் தென் தமிழ்நாட்டை சேர்ந்த யூவி சுவாமிநாத ஐயர். இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஓலைச்சுவடிகளில் இருந்த போயம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணி ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான சோர்ஸஸ் எங்கேருந்து கிடச்சிச்சு, இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னாக்கா கல்வெட்டுக்கள். ஸோ ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் கிங் கார்வேலா ஆஃப் கலிங்கா. ஸோ கலிங்காவோடைய கிங்கான கார்வேலா அப்படின்றவர் தான் வந்து ஹதிகும்பா இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் ஒரு சில நோட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு. அண்ட் தென் புகழூர், ஸோ கரூருக்கு பக்கத்தில் இருக்கிற புகழூரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள். அண்ட் தென் கிங் அசோகாவோடைய ராக் எடிக்ஸான 2 அண்ட் தென் வந்து 13 இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இது எங்கேருந்து கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, மங்களம், அலங்காரமலை, அண்ட் தென் கீழவாலு, இது எல்லாமே வந்து மதுரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸு. ஸோ அங்கேருந்து இந்த கல்வெட்டுகள் எல்லாம் கிடச்சிச்சு. அண்ட் தென் காப்பர் பிளேட்ஸ், செப்பு தகடுகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ காப்பர் பிளேட்ஸில் அச்சிடப்பட்ட அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வந்து எங்கேருந்து கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, வேள்விக்குடி அண்ட் தென் சின்னமன்னூர் காப்பர் பிளேட்ஸை சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் காயின்ஸு, ஸோ காயின்ஸ் வந்து எந்தெந்த கிங்டம் பீரியடில் இஷ்யூ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேராஸ், சோலாஸ், அண்ட் தென் பாண்டியாஸ். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருந்து செஃப்டைன்ஸ் ஆஃப் சங்கம் ஏஜ் ஆஸ் வெல் அஸ் ரோமன் காயின்ஸுமே வந்து இதுக்கான எவிடன்ஸாக இருக்குது. அண்ட் தென் மெகாலித்திக் மோனமெண்ட்ஸ்,
அதை பார்த்திங்கன்னா பரியல்ஸ் அண்ட் தென் ஹீரோ ஸ்டோன்ஸ். ஸோ பரியல்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இறந்த உடலை வந்து பானைக்குள்ளே வச்சு மண்ணுக்குள்ளே புதைப்பாங்கள்ல, அந்த சடங்கை தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட அந்த டெட் பாடிஸ்கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து போட்டு புதைச்சி வச்சுருந்தாங்க. ஸோ அதை எடுக்கிறப்ப அங்கே இருந்த அந்த திங்ஸ் மூலிமா வந்து நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்குது. அண்ட் தென் ஹீரோ ஸ்டோன்ஸ். ஸோ வாரில் வீர மரணம் அடைஞ்சவங்களுடைய ஞாபகார்த்தமாக வைக்கக்கூடிய அந்த கல் தூண். ஸோ அதில் இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம். ஸோ பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சில பொருட்கள், அது எந்தெந்த ரீஜியன்னு பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கொடுமணல், புகார், கொர்க்கை, அலங்காங்குளம், உறையூர். ஸோ இந்த ரீஜன்லேருந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பார்த்திங்கன்னா நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் தென் லிட்ரரி சோர்ஸ். ஸோ ரிட்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் கேதர்டு ஃப்ரம் தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்குகள், பட்டினம்பாலை அண்டு மதுரை காஞ்சி. இதில் வந்து எபிக்ஸ் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரம் அண்ட் தென் மணிமேகலையிலேயும் இருந்து ஒரு சில நோட்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ஃபாரின் நோட்டீஸ். ஸோ ஃபாரின் ட்ராவலர்ஸ் வந்து இந்தியா விசிட் பண்ணப்போ அவங்க பார்த்த ஒரு சில விஷயங்களை அவங்களுடைய புக்ஸில் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்களா. ஸோ அந்த மாதிரி இருந்து எடுக்கப்பட்ட விஷயங்கள் என்னென்ன புக்குன்னு பார்த்திங்கன்னா, தி பெரிப்ளஸ் ஆஃப் தி எர்த்னியர் சி, பில்லிஸ் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, போர்ட்லைன்ஸ் ஜியோகிரஃபி, மெகஸ்தினிஸ் இண்டிகா, ராஜ்வாலி, மகாவம்சா அண்ட் தீபவம்சா. இந்த மாதிரி ஃபாரின் நோட்டீஸ் புக்ஸ் எல்லாம் இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் தொல்காப்பியம் அப்படிங்கிறது ஒரு தமிழ் கிராமர். ஸோ இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் லாங்குவேஜோடைய குவாலிட்டி அண்ட் தென் தமிழ் பீப்புள் அவங்களுடைய சங்கம் ஏஜ் எப்படி இருந்துச்சு, அவங்க என்ன மாதிரி கல்ச்சரை ஃபாலோ பண்ணாங்க, இது எல்லாமே தொல்காப்பியத்தில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஏன்ஷியன்ட் தமிழ் சங்கம் ஏஜ் பார்த்திங்கன்னா அதனுடைய டைம் டியூரேஷன் பார்த்திங்கன்னா 3rd century BCயில் இருந்து 3rd century AC வரைக்கும். ஸோ இது ஒரு டைம் லைன் எடுத்துக்கிட்டிங்களா. ஸோ சென்டரில் இருக்கிறது 0, இந்த சைடு இருக்கிறது எல்லாமே பிஃபோர் கிறிஸ்ட். ஸோ கிறிஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி, இது வந்து ஆஃப்டர் கிறிஸ்ட். ஸோ ஆனோ டொமைன் பிஃபோர் கிறிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து 1 2 3 இந்த மாதிரி ரிவர்ஸில் வரும், இங்கே 1 2 3 இந்த மாதிரி ஃபார்வர்ட்ஸில் போகும். ஸோ இந்த மாதிரி தேர்ட் சென்ச்சுரினா, ஸோ 1 century is equal to 100 years. ஸோ அப்போ 300 BCயில் இருந்து 300 AD வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டைம் ரீஜனை தான் வந்து சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழகம். ஸோ இதில் தமிழகம் அப்படின்னா எந்த ரீஜன்லேருந்து எது வரைக்கும் கவராக இருந்துச்சு. ஸோ இப்போ தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை அண்ட் தென் வந்து கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஓல்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா வேங்கடம் அப்படின்னாக்கா திருப்பதி ஹில்ஸை சொல்கிறாங்க. அது வந்து நார்த்தில் பார்டராக இருந்துச்சு. அண்ட் தென் சவுத்தில் பார்த்திங்கன்னா கேப் காமரைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வந்து பார்டராக இருந்துச்சு. அண்ட் தென் ஈஸ்ட் அண்ட் தென் வெஸ்ட் சைடு பார்த்திங்கன்னா சீஸ் வந்து பவுண்டரியாக இருந்துச்சு. ஸோ இட் ஷுட் பி கன்சிடர் அஸ் எ சவுத் தமிழ்நாடு. ஸோ இங்கே வந்து கன்னியாகுமரி இருக்குது, இது வந்து சவுத்து, நார்த்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு. ஸோ ஈஸ்டர்ன் சைடு பார்த்திங்கன்னா ஹியர் வந்து நமக்கு பே ஆஃப் பெங்கால் அண்ட் தென் இங்கே வந்து அரேபியன் சி இருக்குது. ஸோ இந்த ரீஜியன் ஃபுல்லாகவே உங்களுக்கு கேரளா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். ஸோ அப் டு திருப்பதி ஹில்ஸ்லேருந்து இந்த ரீஜியன் ஃபுல்லாகவே வந்து இந்த மூவேந்தர்ஸோடைய கண்ட்ரோலில் இருந்தது. ஸோ சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஏஜ் சேர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அயன் ஏஜ். ஸோ அயன் ஏஜ் அப்படின்னாக்கா அந்த டைம் பீரியடில் பீப்புள் யூஸ் பண்ண மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அயன். அண்ட் தென் கல்ச்சர் பார்த்திங்கன்னா மெகாலித்திக் கல்ச்சரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ மெகாலித்திக் அப்படின்னா லார்ஜ் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான திங்ஸை மேக் பண்ணியிருக்குது. ஸோ ஒரு லார்ஜ் ஸ்டோனை சிங்கிளாவோ இல்லை 2 சிங்கிள் ஸ்டோன்ஸ்ட்டை வந்து ஒன்றா சேர்த்தியோ மெர்ஜ் பண்ணி அவங்களுக்கு தேவையான வெப்பன்ஸோ இல்லை வந்து யூட்டென்சில்ஸோ மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது. அண்ட் தென் பொலிட்டி அரசியல் அமைப்பு பார்த்திங்கன்னா மோனராச்சி. ஸோ ஒரே சிங்கிள் ஃபேமிலியை சேர்ந்தவங்கள, இப்போ ஃபாதர்னா ஃபாதருக்கு அப்புறம் சன்னுக்கு அப்புறம் அவங்களுடைய சன்னு அப்படின்ட்டு ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க ரூல் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ டைனாசிட்டிஸ் ரூல்டு. ஸோ என்னென்ன
டைனாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா சேராஸ், சோலாஸ் அண்டு பாண்டியாஸ், இந்த 3 டைனாசிட்டியும் இருந்திருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட் அப்படின்றவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் தமிழ் லாங்குவேஜுக்கான ஒரு ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ் வந்து லத்தீனை விட ரொம்பவே பழமையான மொழி அப்படின்றத சொல்லியிருக்காரு. அட் தி சேம் டைம் தமிழ் வந்து எப்படி டெவலப் ஆனிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு இண்டிபெண்ட் லாங்குவேஜ். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜும் தமிழ் லாங்குவேஜை மிக்ஸ் பண்ணவே கிடையாது. ஸோ இது இண்டிபெண்ட்டாக உருவான ஒரு லாங்குவேஜ் தான், எந்த லாங்குவேஜும் கலக்காத ஒன்று அப்படின்றத சொல்லியிருக்காரு. தி லாங்குவேஜ் அரோஸ் ஆஸ் அன் என்டையர்லி இண்டிபெண்ட் ட்ரெடிஷன் வித் நோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர் லாங்குவேஜ், இதான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து மூவேந்தர்ஸ் அப்படின்னா 3 கிரேட் கிங்ஸ்ன்னு பார்த்தோம். அந்த 3 கிரேட் கிங்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு சேராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மூவேந்தர்ஸ் அப்படின்றது 3 கிரேட் கிங்ஸ் ரூல்டு தி டெரிட்டரிஸ் ஆஃப் தமிழகம் டியூரிங் சங்கம் ஏஜை ரூல் பண்ண 3 கிங்ஸ் தான் வந்து சேரா, சோலா, பாண்டியா. அதில் ஒரு கிங் தான் வந்து சேராஸ். ஸோ அவங்களோட பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். தி தமிழ் வேர்ட் வேந்தர் வாஸ் யூஸ்டு டு ரெஃபர் டு 3 dynasties, namely தி சேராஸ், சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ். தி சேராஸ் ரூல்டு ஓவர் தி சென்ட்ரல் and North Travancore, Cochin, South Malabar and Kongu region of Tamil Nadu. ஸோ சேரன் வந்து எந்தெந்த ரீஜனை ரூல் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவில் சென்ட்ரல்லேருந்து நார்த் ட்ரெவன்கோர், கொச்சின் அண்ட் தென் சவுத் மலபார் இதெல்லாம் ரூல் பண்ணாங்க. அண்ட் தென் கொங்கு ரீஜன் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றப்போ உங்களுக்கு என்னென்ன ரீஜன் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கோவை, கரூர், நீலகிரி, கன்னியாகுமரி இது எல்லாமே வந்து கொங்கு ரீஜனில் வரும். ஸோ இந்த ஏரியா எல்லாமே வந்து சேரருடைய கண்ட்ரோலில் இருந்த ரீஜியன் தான். ஸோ தி பதிற்றுப்பட்டு ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் தி சேரா கிங். ஸோ பதிற்றுப்பட்டில் பார்த்திங்கன்னா சேரா கிங்கை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் நோன் தட் தி சேரன் கிங் செங்குட்டுவன் வெண்ட் ஆன் எ மிலிட்ரி எக்ஸ்பெடிஷன் டு நார்த் இந்தியா. ஹி பாட் ஸ்டோன்ஸ் ஃப்ரம் ஹிமாலயாஸ் ஃபார் மேக்கிங் தி ஐடியல் ஆஃப் கண்ணகி அண்ட் எபிக் கேரக்டர் ஃப்ரம் சிலப்பதிகாரம். ஸோ இதில் சேரா கிங் செங்கோட்டவன் அப்படின்றவர் வந்து அவருடைய மிலிட்ரியோடைய நார்த் இந்தியாவுக்கு போகிறாரு. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியா ஹிமாலயாஸில் இருந்து கண்ணகிக்காக ஒரு சிலை வைக்கிறதுக்காக ராக் ஐடியல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு போவார். ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஹி இன்ட்ரடியூஸ்டு பத்தினி கல்ச்சர். ஸோ பத்தினி கல்ச்சர் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணவரும் சேரன் செங்குட்டுவன் தான். அண்ட் தென் சேரன் செங்குட்டுவனுடைய எங்கர் பிரதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். ஸோ அவர் தான் வந்து சிலப்பதிகாரத்துடைய ஆத்தர். அண்ட் தென் அதர் சேரன் இம்பார்ட்டன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா சேரன் இரும்பொறை அப்படின்றவர். ஸோ அவர் தான் வந்து காயின்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய பேரில். ஸோ அவர் யூஸ் பண்ண காயின்ஸில் பார்த்தீங்கன்னா பவ் அண்ட் ஏரோ தான் வந்து சேரா கிங்டமோடைய எம்பளமாக இருந்துச்சு. அந்த எம்பளத்தை காயினில் பொறிக்கப்பட்டு அந்த காயினை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் ப்ராமினன்ட் ரூலர்ஸ் ஆஃப் சேரா. ஸோ சேரா கிங்டமில் இருந்த ரொம்ப ஃபேமஸான ரூலர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உதயன் சேரலாதன், இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்பொறை இவங்கெல்லாம் வந்து சேரன் பீரியடில் இருந்தக்கூடிய ஃபேமஸ் ரூலர்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு உதயன் சேரலாதன். ஸோ அவரை பார்த்தீங்கன்னா வான்வர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அவர் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய என்ன ஒரு வாராக இருந்தாலும் அதில் அவர் மேக் பண்ணக்கூடிய ஒரு நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு கர்ஜனை ஆட்டம் கேட்கும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வாய்ஸுக்காகவே எல்லாம் பயப்படுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வான்வர்மன் அப்படிம்பாங்க. ஸோ அந்த வான்வர்மன் அப்படின்ற நேம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்புறம் வரக்கூடிய 3 ஜென்ரேஷன் வரைக்குமே அந்த நேம் வந்து நீடிச்சு இருந்துச்சு. ஸோ உதயன் சேரலாதனுடைய ஃபஸ்ட்டு சன் தான் வந்து இமயவரமன் நெடுச்சேரலாதன் அப்படின்றவர். ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஹீஸ் எ கிரேட் வாரியர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடற்கொள்ளைகள். ஸோ
தே ஆர் மூவிங் ஃபார் ட்ரேடிங்காக, ஸோ அதர் கண்ட்ரீஸோட ட்ரேடிங்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ட்ரேடிங்காக தே ஆர் டேக்கிங் தி திங்ஸ் இன் ஷிப் ஒன்லி. ஸோ வைல் மூவிங் ஆன் தட் அங்கே வந்து கடல் கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு இவங்க கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வந்து ராபரி பண்ணிடுவாங்க. ஸோ அதில் இருந்து வணிகர்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக இமயவரமன் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வேஷம் போட்டுக்கிட்டு ட்ரேடர்ஸ் மாதிரி வேஷம் போட்டுட்டு கடற்படையை கூட்டிகிட்டு போய் அவங்கள எதிர்த்து போர் பண்ணி அதில் வின் பண்ணிவிட்டு அந்த கடம்பர்களுடைய மரம் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மரத்தில் வீர முரசு செஞ்சு அதை கொண்டு வந்து வச்சு அவங்க இது பண்ணாங்க. ஸோ அது ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த நெடுஞ்சேரலாதன் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ் வரைக்கும் போய் ஸோ அங்கே ரூல் பண்ணிகிட்டு இருந்த விஜயன் கனகர் அப்படின்றவங்களுக்கு அப்போஸ்டாக ஃபைட் பண்ணி ஸோ அவங்கள டெஃபீட் பண்ணிவிட்டு அவங்க தலையில் கல்லை வச்சு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதன் சேரன் செங்குட்டுவன். ஸோ சேரன் செங்குட்டுவனுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணகியோடைய ஸ்டோரியை சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து சேரன் செங்குட்டுவனும் அவருடைய ஒய்ஃபும் கேட்குறாங்க. அதில் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆன சேரன் செங்குட்டுவனுடைய ஒய்ஃப் பார்த்திங்கன்னா கண்ணகிக்கு ஒரு கோயில் அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக ஹிமாலயாஸ்க்கு போய் அங்கே இவங்களுடைய எம்பளத்தை வந்து இன்ஸ்கிரிப்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அந்த கல்லில் வந்து கண்ணகிக்கு கோவில் கட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு கதை இருக்குது. ஸோ சேரனை பற்றி ஓரளவுக்கு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கெதர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சோலாஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.